உலகின் முதல் விநாயகர் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகின் முதல் விநாயகர் கோவில் இதுதான். இது ஏன் முதல் விநாயகர் கோவில் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நான் சொல்றேன். பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளை வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்ற பிறகு அங்க இருக்கிற மன்னர் வந்து இங்க இருக்கிற பொருட்கள் இங்க என்ன எடுத்துக்கோங்க, வெற்றி ஞாபகமாக இங்க என்ன பொருள் வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொரு தங்கம் வைரம் வைரம்னு சொல்லிட்டு எல்லாருமே மாத்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க இருக்கிற பரஞ்சோதி என்ன பண்ணா, அங்க ஒரு அழகான விநாயகர் சிலை பார்த்திருக்கேன், அந்த விநாயகர் நான் எடுத்துக்கிறேன், இதை எடுத்து போய் என் ஊரில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மன்னரும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. திருச்செங்காட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாரு. வச்ச பிறகு அந்த விநாயகரை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து மன்னராக வந்து நரசிம்மவர்மன். அந்த நரசிம்மவர்மனை பார்த்து பேசாரு, அழகான ஒரு விநாயகரை நம்ம இங்கே வச்சிருக்கோம், ஸோ இது வந்து நம்ம ரொம்ப பாதுகாத்து வைக்கணும், எல்லாம் படையெடுப்பின் போது எல்லாம் அழிச்சிருவாங்க, எல்லாம் உடைச்சிருவாங்க, இதுக்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மன்னர்கிட்ட கேட்கறாங்க. அப்போ அந்த நரசிம்மவர்மனோட அப்பா குடைவீரர் கோயில்களை கட்டினாங்க, மிகப்பெரிய அளவில். அவர் வந்து மகேந்திரவர்மன், அவர் வந்து ஏகப்பட்ட குடைவீரர் கோயில்கள் கட்டினாங்க. ஸோ அந்த குடைவீரர் கோயில் பார்த்துட்டு இந்த நரசிம்மவர்மன், ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு கோயில் கட்டலாம், அந்த கோயிலை கட்டி இதுக்குள்ளே போய் அந்த சிலையை வைக்கிறான், அப்படி தத்துவமாக குடைவீரர் கோயில் மாதிரி வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அந்த பிள்ளையார்பட்டி கோயில் உண்டானிச்சு. அங்கே வந்து அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி குடைவீரர் கோயில் எப்படி குடஞ்சி கட்டியிருப்பாங்க. அங்கே தான் இந்த பிள்ளையார் இருக்கும், உலகின் முதல் விநாயகர். நிறைய பேர் வந்து இது வந்து உலகின் முதல் விநாயகர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, பல்லவர்கள் தான் முத விநாயகரோட வழிபாட்டையும் விநாயகர் சிலைகளையும் இங்கே ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. பல பேரை நம்பப்படுது. சிலர் வந்து இதை எதிர்க்கிறாங்க, இது இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தே விநாயகர் சிலைகள் விநாயகர் வழிபாடு நிறைய இருந்தது தமிழ்நாட்டில்னு சொல்றாங்க. இந்த பிள்ளையார்பட்டி எப்போ வந்துச்சுன்னா 7ஆம் நூற்றாண்டு, அதாவது 1300 வருடங்களுக்கு ஆண்டுக்கு முன்னாடி உருவான பிள்ளையார்பட்டி கோயில் இது. ஆனால் 1965ஆம் ஆண்டு நடந்த ஆராய்ச்சிகளின் படி பல்லவர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த கோயில் இருக்குன்னு சொல்லப்படுது. அது வந்து யாரால கட்டப்படுதுன்னா 6ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்கள், அதாவது பல்லவர்களுக்கு முன்னாடி இருந்த பாண்டியர்களால் தான் கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுது சொல்றாங்க. அது இல்லாமல் இந்த ஊர் வந்து பிள்ளையார்பட்டி ஊருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சங்க காலத்திலிருந்தே இருக்குன்னு சொல்லப்படுது. இடைக்கால பாண்டியர்கள் வந்து இந்த கோயிலுக்கு ரெனோவேஷனும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது.